நிறம் செந்தமிழர் ரத்தமடா. முன்னாளில் ஒரு பாவலன் பாடிற்றான், உண்மைதான். நேற்றைய மழைக்காற்றில் தோற்று போய்விட்டன என் காதல் கவிதைகள். தள்ளி நின்று பார்க்கையிலே மலைச்சாரல்களில் குந்தியிருந்து கும்மியடிக்கும் என் கவிதைகளுக்கு மீறிய பெத்தவில் கண்ணீர் பரிசொன்று மலையால் கொடுத்தாளே. ஒரு சின்ன கிராமம் கல்லறையான கதையை காலத்தில் எழுதி வைக்கும் சாபம். ஐயகோ, கொழுந்து பறிக்கும் எம் குலத்துக்கு இப்படியுமா இடி வீழும்? நூற்றாண்டுகளாய் வாழ வைப்பாய் என்று நம்பி குறிஞ்சி நிலத்தில் குந்திய எம் சொந்தங்களுக்கு மேல் மலை வெறி கொண்டதே. தொட்டிலும் கட்டிலும் இடுகாடும் எல்லாமும் லயன்களாய் முடிந்தது. இப்படிதான் முன்பொரு கால். கனப்பொழுதில் ஆயிரக்கணக்காய் சுனாமி சுருட்டி சென்றது எம் கனவுகளை. எப்படி யாரும் நெஞ்சு? கடலினின் அலையிலும் மலையின் நதியிலும் இளைப்பாறச் செல்லும் மனதுகளுக்கு இனி எது அமைதியின் சந்நிதி? விண்ணை தோண்டினாலும் விடைபெற்ற உயிர்களை இனி சந்திக்க முடியாதென்று எந்த சமாதியில் சத்தியம் செய்து வந்தான் காலன்? மண்ணென்றால் மறிக்கவும் சித்தமான எம் இனத்தில் மேல் என்ன நியாயத்தில் இடிந்து விழுந்தாய் மலையே? குன்றுகளில் நட்டு வைத்து கொழுந்து பறித்து கிடக்கும் கூலியின் பொங்கி படைத்து புலங்காயுதம் அடைந்த காளியும் சூழியும் ஆத்தாலும் குறி சொல்லுக்கு ஏன் சொல்லவில்லை மலை இடியும் என்று? ஏழைகளை கடவுளும் ஏமாற்ற பழகிவிட்டார் என புதிய பதிகத்தை பாடி தொலைக்கவா? இன்னும் விடியாத மலையகத்தில் இருளின் கூத்தையும் காமன் கூத்தோடு சேர்த்து இனி ஆடி வையுங்கள். ஒற்றை கல்லறையில் 1000 பேரை நினைத்து கட்டி அழுகிற தலைவிதி இன்னும் தமிழர்களுக்கு தொடர்கதைதான். மலைகளின் கீழ் கனப்பொழுதில் அடங்கி போன ஆத்துமாக்கள் கடைசி நேரத்தில் சொல்ல வார்த்தைகள் இருந்திருக்குமா? மலையின் வர்ணம் கருப்பெனும் கத்தியிருப்பார்களா? கடவுளோடு சேர்ந்தே புதைகின்றோம், கவலைப்பட வேண்டாம் என ஆறுதலை புதைப்பொருளில் கிறுக்கியிருப்பார்களா? விடியாத வாழ்வு எப்படி முடிந்தால் என்ன என்று விம்மியிருப்பார்களா? கிள்ளுகின்ற தேயிலையாய் துளிரோம், வெல்லுகிற வில்லாய் முளைப்போம் என சபதமிட்டிருப்பார்களா? என்ன நினைத்திருக்கும் எங்கள் இதய ஜீவன்கள்? சொல்லும் மலையே சொல். கடைசியாய் கண்டவை லயன்களில் துருப்பிடித்த கூரை தகடுகள், நெடுங்காலம் வர்ணம் பூசப்படாத பழைய சுவர்கள், பழைய துணிகள், மலையில் பிறந்து மடிந்த மனிதர்களின் வெளிரிய புகைப்படங்கள், கூலி கணக்கு துண்டுகள், கங்காணியாரின் சில கடிதங்கள். கடவுளே, தேடுகின்றேன் எங்கே அவர்களின் கனவுகள்? இலங்கை வரைபடத்தில் குறித்து கொள்ளுங்கள். பதுளை கொஸ்லாந்தை மீறிய பெத்தையில் கண்ணீர் ஆறு ஓடுகின்றது. ஓ மலையின் மாந்தர்களே, உங்கள் மரணத்தின் பின் இனி 1000 அறிக்கைகள், விவாதங்கள், இரக்கங்கள். ஏன், எதற்கு, எப்படி? உங்களை வைத்து திரைப்படங்கள், சிறுகதைகள், நாவல்கள், கவிதை தொகுப்புகள் இன்னும் ஏராளம் நிகழும். மீண்டும் மண் தின்ன காத்திருக்கும் கிராமங்களை தேடவா? நெடுந்துயரை தர காத்திருக்கும் காலங்களை கணக்கிடவா? லயன்களின் வாழ்வில் இருந்து மாற்றி எழுதவோ ஆபத் பாந்தவர்கள் வருவார்களா? வருவார்கள். பச்சை மலைகளின் இடையில், நதிக்கரைகளில், தேயிலை தோட்டங்களில், நெடுத்துயர்ந்த மலைச்சோலைகளில், வளைந்து வளைந்து செல்லும் வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆத்மாக்களை வைத்து அரசியல் நடத்தவும், கனவுகளை மூடி கட்டிய நினைவு தூபிகளில் மாலையிட்டு உங்கள் மனதுக்கு வெள்ளையடிப்பதாய் கொள்ளையடிக்கவும் வருவார்கள். எதுவரை நீளும் உங்கள் நூற்றாண்டு துயர்கள்? கொழுந்து பறிப்பதோடு எங்கள் வாழ்வும் முடிந்ததென்று நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? மலை உங்கள் மீது சரிந்ததென்று அறிந்தவுடன் நெஞ்சில் அடித்து